அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிப்பதால் 10/4/2024 முதல் மேசராசிக்கு அடுத்த 7 நாட்களில் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த தருணங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் ஜென்மத்தில் உச்சம் பெறுவது உட்பட சந்திரன் தனஸ்தானத்தில் உச்சம், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் என 3 கிரகநிலைகளின் உச்சமும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, இதன் காரணமாக நல்ல செய்தி எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் 10 முதல் அடுத்த 7 நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன. 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக 3 கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது. எனவே ஏப்ரல் 10 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2 துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறார். மேலும் குறிப்பாக 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தனது உச்ச ராசியான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன். அப்படிப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வளர்பிறை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச ராசியான மேசராசியில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனும், ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும், மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி 3 தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு தனது நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் குரு ரிஷப ராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் அது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 99% மேல் கடந்து விட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. மனக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். சனி மிக வலுவாக தனது
அதாவது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபார துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கும்பராசியில் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 50% மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. இரு கிரக நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள். புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க 3 கிரக நிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக திகழ்கிறவர் சூரியன். அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசிக்கு வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பது விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பு காரணமாக தடையில்லாமல் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சுப நிகழ்களாகவும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. விரயஸ்தானமாகிய 12இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு உட்பட அனைத்துமே மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக விரைவில் ஜென்ம ராசியை விட்டு குரு விலக இருக்கிறார். எனவே குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நல்ல மாறுதல்களை சந்திக்கலாம். குடும்ப உறவினர்களிடையே ஏற்பட்ட விரிசல் சரியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். மட்டுமல்லாது திரிகோண இடமானது பலம் பெறுகிறது. எனவே இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல நல்ல செய்திகளும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. லாபஸ்தானத்தில் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதி இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட லாபம் என்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபார துறையில் இரட்டிப்பான லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரமும் நல்ல சலுகைகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கலும் விலகும். விவசாயத்துறை ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். உச்சபட்ச வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக இருப்பதால் பெண்மணிகள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தியும் வாழ்வில் சுபிச்சமும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு.